என்னால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். இப்ப நான் சொல்லப் போற இந்த படத்தோட கிளைமாக்ஸ உங்களால கெஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு. இது ஒரு சேலஞ்சாவும் எடுத்துக்கங்க. ஓகேவா? வணக்கம். நான் ஆனந்த். எம்.எஸ். பாஸ்கர் நடிச்சு, டைரக்டர் வரதன்ங்கிற ஒரு டைரக்ஷன்ல இப்போ ரீசென்ட்டா டைரக்ட்டா ஓடிடி ரிலீஸ் ஆன படம் தான் கசிவு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து 2014ல சாகித்ய அகாதமி அவார்டு வாங்குன பூமணி, ரைட்டர் பூமணியோடது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்.எஸ். பாஸ்கர் அவரோட ஒய்ஃபும் அவங்களோட முதுமை பருவத்த வந்து அவரோட சொந்த ஊர்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்தோட கிளைமாக்ஸ் ஆகட்டும், டோட்டலா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுவும் படத்தோட கிளைமாக்ஸ்லாம் இப்படி ஸ்டார்ட் ஆகுற படம் இப்படி முடியும்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நான்லாம் படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்துட்டு ஆடி தான் போயிட்டேன் உண்மையிலேயே. என்னடா அப்படின்னு. ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பண்ணையாரும் பத்மினி படத்துல வர அந்த வோல்டேஜ் லவ் இருக்குல்ல. அவரு ஜெயபிரகாஷ்க்கும் அவங்களுக்கு வரக்கூடிய லவ். அந்த மாரி ஸ்டார்ட் ஆகுற படம் வேற எங்கேயோ போய் முடியாது. வேற மாரி இருக்கும். ஆரம்பத்துக்கும் படத்தோட முடிவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாரி படத்துல எம்.எஸ். பாஸ்கரோட ஆக்டிங். பார்க்கிங் படத்துல அவரோட அந்த மூர்க்கத்தனமான அந்த வில்லனிசம் பார்த்திருக்கோம்ல. இதுல வித்தியாசமான ஒரு இதுல வித்தியாசமான ஒரு ஆக்டிங் நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா. இந்த படத்துல அவர் அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆக்டிங் ஆகட்டும், அவரோட வசனம் எல்லாமே அந்த ஒரு கதாபாத்திரம், அந்த ஒரு ஏஜ் கேட்டகரில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாரு. அது மாரி இந்த படத்துல ஒரு ஆக்டிங் பார்க்குறப்ப, அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுல இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். பார்க்கிங், கசிவு அப்படின்னு சொல்லி இந்த படத்தையும் உங்களோட இதுக்கு சொல்லிக்கலாம். அந்த மாரி ஒரு படம். அது மாரி படத்துல நடிச்ச பெரிய ஆர்டிஸ்ட் இவர தவிர, படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவரோட மனைவி நடிச்சவங்க, அவர் பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணா வருவாங்க அவங்க. அப்புறம் சங்கர்ன்னு நெனைக்கிறேன் அந்த பையன் அந்த ஒரு சின்ன பையன் கேரக்டர் அவன். அப்படின்னு சொல்லி படத்துல நெறைய நடிச்ச சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அது மாரி படத்தோட அ நெறைய குட்டி குட்டியான அழகான விஷயங்கள் படத்துல இருக்கு. படத்தோட காமெடி நல்லா கனெக்ட் ஆச்சு. எமோஷனல் சீன்ஸும் நல்லா கனெக்ட் ஆச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த படத்தோட மூட வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுச்சு. அதுல எந்தவித டவுட்டுமே இல்ல. அது மாரி படத்துல தேவையில்லாத சண்டை காட்சியோ, தேவையில்லாத பாடல்களோ, தேவையில்லாத ஆக்ரோஷமான வசனங்களோ எதுவுமே இருக்காது. இது எல்லாமே வேணும் அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. ஓகேவா? எனக்கு தேவையில்லாத சண்டை காட்சிகள் தான் பிடிக்கும். தேவையில்லாம சம்மந்தமே இல்லாம ஃபாரின்ல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா, எது தேவையோ அத கரெக்ட்டா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண படம் வேணும்னா, இந்த படம் பார்க்கலாம். அது மாரி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10 அவார்ட்ஸ் கிட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த படம் வின் பண்ணியிருக்கு. இந்த படம் எந்த இடத்துலயுமே என்னைய டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணல. படம் ஸ்டார்ட் ஆகுறப்பயே ஒரு ஃபீல் குட்டா படத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத நான் 96ல ஃபீல் பண்ணியிருக்கேன். 96ல வந்து இந்த படத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஃப்ளூட் வாசிக்கிறது, அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மெய்யலங்கள்லயுமே அதெல்லாம் உண்டு. அந்த மாரி இதுல பேக்கிரவுண்ட்ல வர்றது வந்து நம்மள வந்து படத்த விட்டு எங்கேயும் நம்மள மூவ் பண்ண வைக்கல. ஒரு படம் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் அப்படிங்கிறப்ப சில பேருக்குலாம் புரியாது. எனக்கெல்லாம் அப்படிதான். எனக்கெல்லாம் படம்லாம் பெருசாலாம் புரியாது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம்னாலே அதுக்கெல்லாம் அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 7ஆம் அறிவு வேணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நானு. ரைட்டா? அதெல்லாம் என்ட்ட கிடையாது அப்படிங்கிறப்ப, ஆனா இந்த படம் அதெல்லாம் தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கரெக்ட்டா எப்படி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண அப்படி கன்வே பண்ணியிருக்காரு. படத்தோட கிளைமாக்ஸ்ல சத்தியமா ஸ்டன் ஆயிருவீங்க. டவுட்டே இல்ல. ஓகேவா? இந்த படம் ஓடிடி பிளஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. படத்த பாருங்க. படம் எந்த வகையிலயுமே உங்கள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாது. அதுக்கு நான் கேரண்டி. ஷூராவே சொல்றேன். வேற ஏதாவது படத்த நான் ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.